ஹாய் மை டியர் 11 and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து வீக்கெண்ட் வந்துருச்சு. உடனே தீபாவளி லீவ் கழிச்சு போக முடியாம எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் வந்து ஒரு வீக்கெண்டுக்கு வந்துட்டோம். பட் வீக்கெண்ட் அப்படின்னாலுமே எப்படி எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இல்லையா? பிகாஸ் இட்ஸ் பீன் அக்டோபர் லாஸ்ட், நம்மளுக்கு வந்து நவம்பர் செகண்ட் வீக்ல கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்காக உங்களோட ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக்கெண்ட்ல நாம என்ன படிக்க போறோம் அப்படிங்கறத இந்த பிளான்ல டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் வழக்கம் போல நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, இதுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இந்த வீக்கெண்ட்ல இதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க 11th இருந்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 10 அப்படிங்கறத முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாப்டர் 9 எல்லாம் நம்ம படிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டடி பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ வீக் வைஸ் ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணும்போது நம்ம வந்து 4 வீக்ஸா அதை பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சுட்டு இருந்தோம். சோ அதுல வந்து ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுக்கு ஒரு 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒருவேளை நீங்க அந்த ஸ்டடி பிளான்ல படிக்கல அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. நான் இன்னொரு புது ஸ்டடி பிளான் ஒன்று அப்லோட் பண்றேன். சோ நம்மளோட பிளான் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 10 வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அண்ட் அக்கௌண்டன்சில சாப்டர் 10 and 11 கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெப்ரிசியேஷன் ப்ராப்ளம் தான். வெரி வெரி ஈஸி. நீங்க லைவ் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி. கேபிட்டல் ரெவென்யூ அண்ட் டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ல ஒரு 6 சம் இருக்கும், எக்ஸசைஸ்ல ஒரு 7 to 8 சம் இருக்கும், அவ்வளவுதான். இந்த ஒரு சாப்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு 5 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் காமர்ஸ்ல 25 and 26th சாப்டர் அப்படிங்கறத முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சோ ஒரு வீக்கெண்ட் பிளான் அப்படிங்கறத நம்ம எதுக்காக கொடுக்கறோம் அப்படின்னா ஒரு வாரமும் நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீக்கெண்ட் பிளான நீங்க சாட்டர்டே சண்டேல மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணணும்ன்றது கிடையாது. இந்த அப்கமிங் வீக் ஃபுல்லாவே நீங்க டெய்லி ஒரு கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின் அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னாலே தாராளமா போதுமானது. நீங்க இது சாட்டர்டே சண்டேக்குள்ள படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே ஆக வேணாம், சரிங்களா? And if you are a 12th standard students, நாமளும் எக்கனாமிக்ஸ்ல வந்துட்டு 10th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஏன்னா ரொம்ப நாளா பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம 10th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அக்கௌண்டன்சில வந்து 8th சாப்டர். ஐ ஹோப் எல்லாருமே கம்பெனி அக்கௌண்ட்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப ஈஸியான விஷயம். டிஃபரன்சஸ் கண்டுபிடிச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அது சம் போடுறது தான் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. கம்பேரிட்டிவா இருந்தாலும், காமன் சைஸா இருந்தாலும், ட்ரெண்ட் ஸ்டேட்மெண்டா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அண்ட் காமர்ஸ்ல மட்டும் நம்ம கொஞ்சம் 3 லெசன்ஸ் பாத்துக்கிற மாதிரி இருக்கலாம். 23rd lesson, 24th chapter and 25th chapter அப்படிங்கறத முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சோ வீக்கெண்ட்ல எதுக்காக படிக்கணும் அப்படிங்கறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட சின்ன சின்ன ப்ராசஸஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? சோ இப்போ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா பி ப்ரவுட் லேட்டர். நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து அதுக்காக பெருமைப்படுவீங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்கு உங்களோட ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு நீங்க வந்து பெருமைப்படுவீங்க. சரி, நான் வந்து ஜஸ்ட் அந்த பப்ளிக் ப்ராஸ்பெக்டிவ்ல நான் சொல்ல வரல. நீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ஸ்கோர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். நான் நல்லா தான் படிக்கிறேன், என்னோட பிரசன்டேஷன் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற கான்பிடன்ஸ் உங்களுக்கும் வரும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து இந்த 2-3 days யாருமே எதையுமே யூட்டிலைஸ் பண்ணாத டைம்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் யாராலையும் எடுக்க முடியாத ஸ்கோர்ஸ் உங்களால எடுக்க முடியும். ஸோ அதனால இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டி மைல்கல்லா வைங்க. கண்டிப்பா அது வந்து பின்னாடி ஒரு பெரிய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? கண்டிப்பா இதை படிச்சு முடிச்சுட்டு நான் படிச்சுட்டேன் அப்படிங்கறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. Bye-bye.